ஆண்டவரே, இந்த கால வேளையிலுமே ஆராதிக்கும்படியா உடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்களை நீர் அழைத்து வந்தீரே. உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் பாராட்டின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் தேவனே, மோசேயின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். காலேபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை உச்சரிப்போமா? இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தில் வந்திருக்கணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து. ஆண்டவரே, உம்மை போல நல்ல தேவன் இந்த பூமியில யாரும் இல்லை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை 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 கிருபை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேரும் ஆண்டவரே. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொண்டு வருவீராக. ஏற்ற வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளின் ஆராதனையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்று மாறாதவர், நேற்றும் என்றும் என்று மாறாதவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எடுத்து போடுவீராகப்பா. பிஎஸ் சிஸ்டத்தின் மேல் ஆண்டவருடைய கரம், இன்ஸ்ட்ருமெண்ட் மேல் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலநிலைகள் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக. தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த நாளின் ஆராதனை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தூரத்திலும் சமீபத்திலும் ஆண்டவரே இருந்த எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததான அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியதான பிள்ளைகள், தடைபட்டிருக்கிற பிள்ளைகள், பிரயாணங்கள் இருக்கிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். நல்ல பாடல்களை தாரும், நல்ல ஆராதனை தாரும், நல்ல வார்த்தைகளை தாரும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்மையான ஈவுகளை கர்த்தாவே இந்த நாளிலே பரத்திருந்த எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த கேம்பல் முதல் டிக்லிபூர் வரையில் நடக்கிற எல்லா ஆராதனைக்காக நாங்கள் சோமனுகிறோம். ஆண்டவரே, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் எங்களுடைய முழு தேசத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்கள் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாரி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துணிந்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துணிந்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. பலவீனம் எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர். இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனாரி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே,
மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யட்டும். ஒரு வசனத்தை இந்த நாளில் நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 2 verse 14 and 15, 14-15 வசனங்களை யாராவது ஒரு வாசிக்கலாமா? நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய வேதனையான ஒரு சூழ்நிலைமை, பவுலுடைய வேதனையான ஒரு காரியத்தை இந்த கடிதத்தில் பவுல் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனை அப்படின்னா ஒன்று ஷேர் பண்ணுவான், அதுதான் முக்கியம். அந்த நாட்களில் கடிதம் மூலமாக சம்பவங்களை ஷேர் பண்ணுறது வழக்கம். ஆனால் இப்போ கடிதம் எழுதுவது யாரும் இல்லை, இப்போ ஃபோன் தான் எல்லாமே. ஆனால் பவுல் இங்கே எழுதுகிறதான ஒரு கடிதம், இந்த கொரிந்திய சபை என்பது பவுலுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான ஒரு சபை. 2 நிருபங்களை பவுல் இந்த சபைக்காக எழுதியிருக்கிறார். இந்த பவுல் இந்த சபைக்கு எழுதும்போது ஆவியின் வரங்களை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த அருமையான சகோதரர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் இன்னும் வளரணும் என்று சொன்னது போல இந்த சபை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்த ஒரு சபை. அப்படிப்பட்ட ஒரு சபை இருந்ததுனால தான் பவுல் அங்கே வரங்களை குறித்து எழுதியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சபை வேறொரு விஷயத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், சபை ஊழியரை காயப்படுத்தக்கூடியதும் வேதனைப்படுத்தக்கூடிய சபையுமாக இருந்தது என்பதை பவுலுடைய கடிதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது. எப்படி இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்னா, இதனுடைய 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நீங்க படிக்கும்போது தெரிகிறது. என்ன சொல்றார் பவுல்? நான் துக்கத்தோடு உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே நான் என்ன செய்தேன்? தீர்மானித்து கொண்டேன். அப்ப ஏற்கனவே 1வது நிருபம் முதல் முறை பவுல் போகும்போது, இந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து போகும்போது பவுல் சந்தோஷமாய் போகவில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலைமையினால பவுல் மிகுந்த வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இந்த பவுல் பட்டணத்தை விட்டு போயிருக்கிறார். ஆனால் மறுபடியும் இந்த பட்டணத்திற்கு வருகிறார். வருவதற்கு முன்பதாக அந்த பட்டணத்து மூப்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் உங்களை சந்திக்க வருகிறேன், இந்த பட்டணத்தை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லும்போது அவர் முதல் எழுதுகிறதான வார்த்தை என்ன? நான் மறுபடியும் உங்களிடத்தில் எப்படி வரக்கூடாது? துக்கத்தோடு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களிடத்தில் எப்படி வரக்கூடாது? துக்கத்தோடு வரக்கூடாது. இதே போலதான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுகிறார். நான் உங்களை விட்டு வரும்போது, நான் கொரிந்தி பட்டணத்துக்கு வரும்போது சந்தோஷமா வந்தேன், அங்க ஊழியத்தை செஞ்சேன், சபையை ஸ்தாபிச்சேன், எல்லாம் செஞ்சேன். ஆனா மறுபடியும் வரும்போது நான் சந்தோஷமா வரல, துக்கத்தோட வந்ததுனால இப்ப நான் திரும்பி வரனே, வருகிற நான் எப்படி வரணும்? நான் சந்தோஷமா வரணுமா துக்கத்தோடு வரணுமா என்பதை நான் என்ன செய்கிறேன்? தீர்மானித்திருக்கிறேன். ஒரு தீர்மானம் எனக்குள்ள. அது துக்கமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் 2வது முறை நான் எங்க வரப்போறேன் தெரியுமா? கொரிந்து பட்டணத்துக்கு வரப்போறேன். ஏன் கொரிந்து பட்டணத்திற்கு நான் வரப்போகிறேன் என்பதை இதனுடைய இடைப்பட்ட வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா பவுலுடைய நோக்கத்தை அவர் அங்க எழுதி வைத்துட்டு இந்த 14-15 வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென். பவுல் சொல்றாரு, நான் துக்கத்தோட சபைக்கு வெளியே வந்துட்டேன், இப்ப துக்கமா இருந்தாலும் ஆண்டவர் என்னை அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏனென்றால் எனக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு இருக்கார் பாருங்க, அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஏன் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தெரியுமா? அவர் சிலுவையிலே ஏற்கனவே நமக்காக வெற்றி பெற்றுட்டாரு. அவர் சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். அவர் சொல்றார், பவுல் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு
ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். அவர் அறிகிற அறிவின் வாசனை நாங்க என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்த. அவரை குறித்து சொல்லணும். இந்த அருமையான பிள்ளைகள் இவ்வளவு பணம் செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னாங்க 150 பேருக்கு மெடிசன் கொண்டு வந்தாங்க. ஆனா சந்தி போக முடியல. டிக்லிபூருக்கு வந்து இறங்கி போட்டை விட்டு இறங்கி வரும்போது மழை, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, மெடிசன் எல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன செய்யறது தெரியல. இங்க நாங்க ஒழுங்கு பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா இங்க லோக்கல்ல நம்ம பெர்மிஷன் கேட்காம செய்ய முடியாதுன்றதுக்காக அதை செய்யல. கர்த்தர் சித்தமான பார்க்கலாம். ஓகே, இந்த பிள்ளைகள் இயேசுவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக தங்கள் சொந்த பணத்தை செலவு செய்து தங்களுடைய எல்லா நிலைமையிலும் அழகா சுத்தி பார்க்க எங்கேயோ போயிருக்கலாம். ஆனா இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த தாகம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால இயேசுவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக அந்த மனுக்கு வந்திருக்காங்க. ஆமென். இவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரா? தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு கீழே வசனத்தில் சொல்றாரு, 2 கூட்டத்தாரை குறித்து சொல்றாரு. ஒன்று, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலும் ரட்சிக்கப்படாத கூட்டத்தின் மத்தியிலும் நம்ம வாழும்போது நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? மனம் வீசக்கூடியவர்களா இருக்கணும், வாசனை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சிலருடைய வாழ்க்கை கிறிஸ்தவங்களோட மட்டும்தான் இருக்கும், உலகத்தோடு கூட இருக்காது, மற்ற மக்களோடு கூட இருக்காது. ஆனா சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 2 பேரோடு கூட கலந்து இருக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்றார், நீ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நற்கந்தமா இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா. கெட்டு போனவன், அதாவது மனம் திரும்பாதவன் மத்தியில, ரட்சிக்கப்பட்டவங்க மத்தியில எங்களை கேட்டா யாருன்னு சொல்லுவாங்க? இவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமென். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நற்கந்தமாய், ஆண்டவருக்கு வாசனை வீசக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இன்னைக்கு இருக்கணும். எல்லாருக்கும் ஸ்மெல் பிடிக்கும், நல்ல ஸ்மெல் இல்லை. சிலர்லாம் உள்ள வரும்போது, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உள்ள வரும்போதே யார் வராங்கன்னு தெரியும். எதை வச்சு தெரியும்? சொல்லுங்க. ஆமா, சில ஆட்கள் வந்தாங்கன்னா நல்லா மூக்க பிடிச்சுக்கிட்டு, ஏன்னா தலை வலிக்கும், அப்படிப்பட்டதை அடிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. பயங்கர பவர் டீம் மாதிரி பவரானதை அடிச்சுட்டு வராங்க. சிலதெல்லாம் அழகா அடிச்சுட்டு வராங்க. நமக்கு அதெல்லாம் ஒத்துக்கிட்டது இல்லை இன்னைக்கு. தோத்திரம். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நல்லதுதான். ஆனா நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நற்கந்தமாய் வெளிப்படுத்த முடியும்? 3 காரியத்தை சுருக்கமா உங்கள் மத்தியில சொல்ல போறேன். முதலாவதாக, நாம் நற்கந்தமாய் இருக்க வேண்டிய ஒரு இடம் நம் வேலை செய்கிற இடம். சொல்லுங்க, எந்த இடம்? சத்தமா சொல்லுங்க, எந்த இடம்? நீ வேலை செய்யற இடத்துல நீ மனம் வீசணும். என்ன செய்யணும்? மனம் வீசணும். அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ வேலை செய்கிற இடத்துல முதல்ல உறுதிப்படுத்தி காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை குறித்து சாட்சி இல்லைன்னு அர்த்தம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தேவனை வெளிப்படுத்துகிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். வேதத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுப்புங்க, திருப்புங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம், அப்படியே 2-3 வசனத்தை வாசிக்க நினைப்போம். செகண்ட் கிங்ஸ் 5:2. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு வந்தார்கள். சோத்திரம். இங்க பாருங்க, சீரியாவிலிருந்து ஒரு பெண், அவள் அடிமை பெண், அவளை சிறைபிடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறைபிடித்து கொண்டு வந்தவர்கள் இந்த பாபிலோனில, எருசலேமில் இருந்து சிறைபிடிக்கப்பட்ட அநேகர் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில, சிறைபிடிக்கப்பட்ட நிலைமையில ஒரு சிறு பெண் சிறைபிடித்து கொண்டு, அவருடைய பேரை குறித்து சொல்லல. ஆனா இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இவருடைய பேர் புஸ்தகத்தில் இல்ல. ஆனா சிறு பெண்ணை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, சிறைபிடித்து கொண்டு வந்தவள் நாகமானின் மனைவிக்கு என்னவா இருந்தாள்? பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த நாகமான் யாருன்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த நாகமான் யாரு? அவர் ஒரு படை தளபதி, ஒரு தளபதி, படை தளபதி, ஒரு 100க்கு அதிபதி மாதிரி ஒரு படை தளபதி, ஒரு கேப்டன். ஆனா அந்த கேப்டனுக்கு சூழ்நிலை நம்ம பாருங்க, அவன் யாரா இருந்தான் தெரியுமா? ஒரு குஷ்டரோகியா இருந்தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா ஹைட்டு சரியா இருக்கணும். அவனை அந்த செலக்ஷனை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன், இவன் எப்படி குஷ்டரோகியா, இவன் ஒரு இவ்வளவு பெரிய தளபதியா மாறினான் நமக்கு தெரியாது. ஆனா அவன் யாரு? அவன் குஷ்டரோகி. இடையில வந்திருக்கலாம், குஷ்டரோகி. ஆனா இந்த குஷ்டரோகிக்கு நல்ல மனைவி ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? யார வேலைக்கு வச்சிருக்கிறார்? யார வேலைக்கு வச்சிருக்கா? ஒரு சின்ன பிள்ளை, அடிமை பெண்ண, அடிமை பெண். இந்த பிள்ளைக்கு எங்க சுவாதீனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இவள் இருந்த இடம், வளர்ந்த இடம் ஒரு விசேஷமான ஒரு இடம். நான் நினைக்கிறேன், இவங்க அப்பா அம்மா இவளை நல்ல வளர்த்ததுனால இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கணுன்றதுக்காக மைல் கணக்கா பிரயாணப்பட்டு வந்தது போல, இந்த பிள்ளை வந்த இடத்துல எப்படி ஆயிலும் சரி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய நோக்கம். பல நாட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கா. தன்னுடைய எஜமான் யாரா இருக்கிறார்? ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறார், நிறைய வேலைக்காரர் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். ஆனா இந்த பிள்ளை வந்து அம்மாவுக்கு வேலைக்காரை, பணிவிடைக்காரியா இருக்கிறான். இந்த பிள்ளை ஒரு நாள் பார்த்துச்சு, எஜமான பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம நேர வேலைக்காரங்கிட்ட போச்சு. வேலைக்காரி போய் இந்த பிள்ளை சொல்லுது அம்மா கிட்ட, அம்மா 2வது வசனத்துல, 2ஆம் வசனம் நினைக்கிறேன், பார்த்து நலமா இருக்கும். பாருங்க, என் ஆண்டவன் எங்க போனோம்? சமாரியாவில் தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனா நலமா இருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை வேற ஒன்னும் சொல்லல, அழகா சொல்லிட்டா. அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனா இவருடைய குஷ்டரோகம் என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? நீங்கிரும். நான் நினைக்கிறேன், இந்த அம்மா, இந்த குழந்தை, இந்த பாப்பா, இந்த தங்கச்சி, இந்த சிறு பெண் இந்த வார்த்தையை அந்த அம்மா கிட்ட சொல்வதற்கு எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பான்னு எனக்கே தெரியல. நேர போன உடனே போய் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இவன் அடிமை பெண், இவன் அடிமை பெண், பேசுறதுக்கு வழி இல்லை. ஆனா தைரியமா இந்த பிள்ளை போய் சொல்லுது, ஐயா அம்மா, எஜமாட்டி அம்மா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் சமாரியாவில், அங்க ஐயாவை அனுப்புனா நலமா இருக்கும். அங்க போனா அவர் குஷ்டரோகத்தை என்ன செஞ்சிருவாரு? சுகமாயிரும். சுகமாயிருமா ஆகாதா? யாருக்கு விசுவாசம் தெரியுமா? யாருக்கு முதல்ல விசுவாசம்? இந்த பிள்ளைக்கு விசுவாசம், இந்த பிள்ளையினுடைய விசுவாசம். தீர்க்கதரிசி கிட்ட போய் சொல்ற, டாக்டர் கிட்ட போய் சொன்னா பரவாயில்ல. இந்த மனைவி, நாகமானின் மனைவி, ஒரு நல்ல மனைவி. இந்த சின்ன பிள்ளை வார்த்தையை கேட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சொல்ற வார்த்தையை நம்ம அல்லல் தட்டுறோம், அலட்சியம் பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி பண்ணாதங்க. உங்க பிள்ளைகள் மூலம் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இந்த பிள்ளை சொன்ன உடனே அந்த அம்மா அல்லல் தட்டல, நேர வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுது, இந்த பிள்ளை இப்படி ஒரு வார்த்தையை சொல்றா, நீங்க எங்க போங்க? சமாரியாவுக்கு போங்க. சமாரியாவில் போய் இந்த தீர்க்கதரிசியை பாருங்க. இவர் நாகமான் பெரிய படித்தவர், 100க்கு அதிபதி, படை தளபதி. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ராஜா கிட்ட போறார். இந்த அம்மா யார்கிட்ட போய் சொல்லிச்சு? தீர்க்கதரிசி கிட்ட போய் சொன்னா, இவர் எங்க போறாரு? ராஜா கிட்ட போறார். எனக்கு ஒரு கடிதம் கொடு, எனக்கு ஒரு கடிதத்தை கொடு, நான் போறேன். அவன் சொல்றான், என்ன சாகடிக்க வந்துட்டியே? நான் என்ன டாக்டரா? எப்பா என்கிட்ட வந்து இருக்கிற, தீர்க்கதரிசி கிட்ட போ. ஆமே, சில நேரம் ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசி கிட்ட போச்சோன்னா தீர்க்கதரிசி கிட்ட தான் போகணும். பாசு கிட்ட போச்சோன்னா பாசு கிட்ட போ. பாசு கிட்ட போச்சோன்னதை மீறி தீர்க்கதரிசி கிட்ட போவாத. தீர்க்கதரிசியை கொண்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு தான் செய்வார். போதகரை கொண்டு செய்கிறதை கர்த்தர் போதகரை கொண்டு தான் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி கிட்ட போறான். தீர்க்கதரிசி கிட்ட தான் போகணும். இவன் நாகமான் தீர்க்கதரிசி கிட்ட தான் போகணும். தீர்க்கதரிசி கிட்ட போய் நிக்கிறான். தீர்க்கதரிசி ஒண்ணுமே சொல்லல. இவரை பார்த்த உடனே யோர்தான்ல போய் 7 தரம் என்ன செய்? ஆமா, அவ்வளவுதான், சின்ன வேலை, குளிச்சிருப்பா, உன் குஷ்டரோகம் மாறும். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடிமை பெண், ஒரு பெரிய எஜமானுடைய வீட்டுல அவள் நற்கந்தமா இருந்தாள். அப்படின்னா அவள் வேலை செய்த இடத்துல, நம்ம எங்க வேலை செஞ்சாலும் சரி, நாம் யார்?
நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென், ஆமென். ஆமா, கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ என்ன செஞ்சு காட்டணும்? நிரூபிச்சு காமிக்கணும். நீ வேலை செய்கிற இடம் ஒரு புறஜாதிகள் கூடுகிற கூட்டமா இருக்கலாம். அவங்க மத்தியில நீ யார் என்பதை வெளிப்படுத்தணும். தனி ஆளா இருந்தாலும் சரி, உன் ஸ்டாண்ட்ல நீ தனியா நின்று பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சோ அந்த பிள்ளையினுடைய பேர் இல்லை, ஆனா இன்னைக்கும் அந்த சிறு பெண் பணிவிடைக்காரி, பணிவிடை பெண், சிறு பெண் என்கிற வார்த்தையை இன்றைக்கும் நாம் உச்சரிக்கிறோம் என்றால் தேவனுடைய அனாதி தீர்மானம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம் வேலை செய்கிறதான இடத்துல, வேலை எந்த இடத்துல செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு நற்கந்தமா இருக்கணும். ஆண்டவரை வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாட்களில நீ சொல்லாமல் போவாயானால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். அங்கிருந்து நம்ம செய்யல, அதனாலதான் கர்த்தர் இவ்வளவு தூரத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் செய்யணும், எடுக்க தீர்மானம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே நாங்க சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. நான் துக்கமாயிருந்தாலும் சரி, இயேசுவை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில. வேலை ஸ்தலத்துல நீ ஆண்டவரை நற்கந்தமாயிரு. யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டவன், குழியிலே தூக்கி போடப்பட்டவன். அப்படிப்பட்டதான அந்த யோசேப்பை குறித்து 38:42 ஜெனிசிஸ் ஆதியாகமம் 32:42 சொல்லுகிறது. பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவரும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அது 42:44 நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 38:44 42-44 ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் 42 மட்டும் படிங்க. பார்வோன் கலட்டி போட்டு தன்னுடைய இரண்டாம் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிகாரியாய் மாற்றப்பட காரணம், யோசேப்பு பஞ்சகாலத்தில் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான தரிசனத்தின்படி அவன் களஞ்சியத்தையெல்லாம் நிரப்பி வச்சிருந்தான். இதெல்லாம் பார்வோன் பார்த்தான். மெய்யாகவே யோசேப்பு யார் என்று சொன்னால் தேவ ஆவியை பெற்றவன். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். யோசேப்புக்கு வந்த சூழ்நிலைமைகள் மத்தியிலும் யோசேப்பு ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்கல, தெய்வத்தை மறுதலிக்கல, அங்க கர்த்தருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கல, ஆண்டவருக்கு நற்பெயரை வழங்கினான். அவன் வேலை செய்த இடத்துல, நீ வேலை செய்கிற இடம் எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் உன்னை உயர்த்தவர் வல்லவர். நீ ஆண்டவருக்கு நற்கந்தமாய் இருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நற்கந்தமாய் இருக்க வேண்டியதான ஒரு இடம் எந்த இடம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம். ஆமென். அல்லது நாம் இருக்கிற இடம், நம்ம வாழுகிற இடம். வாழுகிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நற்கந்தமா இருக்கணும், வாசனை வீசக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம வாழ்கிற பஸ்தி, நம்ம வாழ்கிறதான இடம், எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் அநேகருக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வாசனை கொடுக்கக்கூடியவங்களா, இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க நிறைய இடங்களுக்கு போனா, தெரியாத இடங்கள்ல போய் இன்னும் பேரை சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா சிலரை குறித்து நல்ல சாட்சியங்களை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 34 அதிகாரம் 34:30 வசனம் வாசிங்க. ஆமென். 34 ஜெனிசிஸ் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் கெடுத்ததினாலே போதும். யோசேப்பு சொல்ற, யாக்கோபு சொல்றார், நீங்க கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும்
என் வாசனையை என்ன செஞ்சிட்டீங்க? கெடுத்ததினால். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் யாருக்கு நல்ல பேர் இருந்தது? யாக்கோபுக்கு. அவன் மனம் வீசுகிறவனா இருந்தான், அப்படிதானே? அதைத்தான் சொல்றார். நான் குடியிருக்கிற இடம் அவன் சொந்த தேசம் அல்ல. யாக்கோபு குடியிருக்கிற இடம் அவன் சொந்த தேசம் அல்ல, அவன் அந்நிய தேசத்திலே குடியிருக்கிறான். அந்த அந்நிய தேசத்தில் குடியிருக்கும் போது அவன் தான் யார், நான் யெகோவா தேவனுடைய பிள்ளை என்பதையும் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன என்பதையும் அறிந்து அவன் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைமையில இப்ப சொல்றான் தன் பிள்ளைகளை பார்த்து, நீங்க என் வாசனையை கெடுத்துட்டீங்க. ஆமென். எதை கெடுத்துட்டீங்க? அப்ப அதுவரை யாக்கோபு எப்படிதான் இருந்தாரு? ஆமென். நம்ம குடும்பத்துல இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? நம்ம வாழுகிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏசாயா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு அற்புதங்களாகவும் அடையாளமா இருக்கிறோம். நாங்க அடையாளம். நான், என் பிள்ளை, என் மனைவி, நாங்க எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு அடையாளம். அதுதாங்க சாட்சி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து. நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க? இன்னைக்கு பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு பயமா இருக்கு. பிள்ளை தப்பு பண்ணுது, அதை கண்டிக்கிறதுக்கு என்னவா இருக்கு? பயமா இருக்கு. உடனே போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட். அம்மாவாவது கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணியிருப்பான், பாஸ்டர் ஏதாவது சொல்றாருன்னா சரியா இருக்குன்னு. அம்மாவும் பாஸ்டர் மேல கோபமா இருந்தா இந்த பாஸ்டர் நீ பிள்ளைகளை கண்டிப்பாரா? கண்டிக்க மாட்டார். நாங்கெல்லாம் கொட்டு வாங்கியிருக்கோம், பாஸ்டர் கிட்ட கொட்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அடி இல்லாததுனால தான் இப்படி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சரியான அடி கொடுத்தா சரியா இருக்கும். சண்டே ஸ்கூல் 8 மணிக்குன்னா 8:30 மணிக்கு வந்தா கேள்வி கேட்காத. என்ன செய்யாத? கேள்வி கேட்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். அன்னைக்கெல்லாம் முதல்ல சண்டே ஸ்கூலுக்கு போனா தான் பின்னால அப்பா அம்மா வருவாங்க. முன்னால போகணும் சண்டே ஸ்கூலுக்கு. நான்லாம் அப்படிதான் போயிருக்கேன். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் லேட்டா வந்தா, ஏன் லேட்டா வந்த கேட்டா அது தப்பாயிருது. சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்டா தப்பாயிருது. வசனம் படிக்கலன்னு சொல்லி விட்டா அது தப்பாயிருது. நாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? யோசுவா சொன்ன, நான் என் வீட்டார் கர்த்தரையே. ஆமே, நாங்க நற்கந்தமா இருக்கிறோமா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என் குடும்பமும் நான் இருக்கிற இடத்துல நாங்க எப்படி இருக்கிறோம்? மனம் வீசுகிறவர்களா இருக்கிறோம். அதுதான் வாழ்க்கை குடும்பத்தில். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள எப்படிப்பட்ட உறவுகள்? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட சமாதானத்தை பிசாசு சீர்குலைக்கிறான். குடும்பங்களில் என்னைக்கு இருக்கிற அன்பு, அந்யோன்யத்தை கெடுக்க நினைக்கிறான். ஆனா அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அப்பா வீட்டில் இருக்கிறது வரதாங்க உனக்கு மரியாதை. நீ அப்பா வீட்டில் விட்டு தூரம் போயிட்டேன்னா உன் நிலைமை இளைய குமாரனுடைய வாழ்க்கை தான். அப்பா வீட்டில் இருக்கிறது வரை அவர் ராஜா மாதிரி இருந்தார். அப்பா கிட்ட இருந்து வெளியே போயிட்டார். எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்கன்னு வெளியே போயிட்டார். போனவர் நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் தொலைச்சிட்டான். இப்ப கடைசி எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்? பன்னி கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். உங்களை என்னை ஆண்டவர் பன்னி கூட்டத்தில் உட்கார வைக்கிறதுக்கு இல்ல, தெரிஞ்செடுத்தது பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் உட்கார வைப்பதற்காக. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களின் கூட்டம். இவன் அங்க போய் உட்கார்ந்து இருக்கா, இப்பதான் அவனுக்கு புத்தி வருது. அந்த கூட்டத்தில் இருக்கும்போது நற்கந்தமா இருக்க அந்த ஸ்மெல் இல்ல, நல்ல பெர்ஃபியூம் வாடை இல்ல. இப்ப அந்த சாக்கடை வாடக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். இப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது. ஐயோ, நான் செஞ்சது தப்பு. எங்க அப்பா சொல்லதை கேட்கல, என் அண்ணன் சொன்னதை கேட்கல. இப்ப புத்தி தெளிஞ்சு எங்க அப்பா கிட்ட போறேன்னு வரான். அப்பா கிட்ட வந்தனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நம்முடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் நம்ம எப்படி வாழுகிறோம்? நம்ம வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரலோகமா இருக்கணும். குட்டி பரலோகம், இயேசு தங்குகிற இடமா இருக்கணும்.
நம்ம வீட்டு அன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வச்சிருக்கிறோம், எந்த அளவு மெயின்டைன் பண்ணுகிறோம். நாம் வாழுகிற வீடு இயேசு தங்குகிற வீடு. ஆகவே நம்முடைய குடும்பத்தில், நாம் வாழுகிற இடத்துல, நம்முடைய பஸ்தியில, நம்முடைய வில்லேஜில், நம் பட்டணத்தில் நம்ம ஆண்டவருக்கு நற்கந்தமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றார், நாங்க இருக்கிறோம், நான் வரேன், பட்டணத்துக்கு வரேன், மறுபடியும் வரேன். நாங்க ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள, கெட்டு போறவர்களுக்குள்ள நாங்கள் நற்கந்தமா இருக்க நான் விரும்புகிறேன், நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல ஒரு வசனத்தை இப்படி சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை நீங்க படிங்க. 2 என்ன பதர்? அநேகரை போல பேசாமல் பவுல் சொல்றார், நீ என்ன வேணாலும் என்ன சொல்லிக்கோ, ஆனா நான் ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவேன். ஆமென், அல்லேலூயா. அநேகரை போல நான் கலப்பா பேசல, அநேகரை போல எனக்கு கலப்படம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. நாங்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வார்த்தையை மட்டும் நாங்க அதை பேசுறோம். நீ கேட்டா கேளு, கேட்கலன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்றார் பவுல். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு நற்கந்தமா இருக்கணும். என் தொழில, வேலை செய்கிற இடத்துல நான் நற்கந்தமா இருக்கணும். படிக்கிற பள்ளிக்கூடத்துல, காலேஜில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் நான் நற்கந்தமா இருக்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த கால வேளையில சொல்லணும், எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது? நல்ல பாட்டு பாடுவோம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் சமாதானம். இயேசு இருக்கிறாரா? நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரா? பேர் மட்டும் இயேசு என்று சொல்லுகிறோம், ஆனால் வீட்டில் யார் இல்லை? இயேசு இல்லை. இயேசுக்கு அடிமை என்று பெயர் வைக்கிறாங்க, ஆனால் அவன் இயேசுக்கு அடிமையா ஒரு நாள் இல்லை. இயேசு பாதம் என்று வைக்கிறாங்க, அவன் இயேசுவின் பாதத்தில் ஒரு நாளும் இருக்கல. அந்த காலத்தில் பக்தர்லாம் பாடினாங்க, பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், இயேசுவின் பாதம் ஒன்றே போதும்னா. இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய் என்று பக்தர் பாடினாங்க. அவங்க எல்லாம் அன்னைக்கு அப்படிதான் ஆண்டவரை மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பவுல் சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நற்கந்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோசேப்பை போல, அந்த நாகமான் வீட்டிலே வாழ்ந்ததான அந்த சிறு பெண்ணை போல நாங்கள் அநேகருக்கு நற்கந்தமா இருக்கணும். தொழில் செய்கிற இடம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்க லீதியாள் என்கிறதான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா யார் தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? இரத்தாம்பரம் இருக்கிறவங்க, ஒரு பெரிய பிசினஸ் உமன். அந்த அம்மா இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதனுடைய 16ஆம் வசனத்துல, இல்ல 16ஆம் அதிகாரம், அடுத்த வசனம் போடுமா? மன்னிக்கணும், 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் போட்டிருக்கு. பவுலுடைய வார்த்தையை கேட்கும்படி அவருடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, இந்த அம்மா சாதாரணமான அம்மா இல்ல, ஒரு பெரிய பிசினஸ் உமன். இப்ப இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்தவங்க போதும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு இருக்கல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல இந்த குடும்பத்தில் அம்மா தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்ப வேதம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்ற பின்பு
அவள் எங்களை நோக்கி, நீங்கள் எங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்க, தங்கி இருங்க. தோத்திரம். பாருங்க, அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ரட்சிக்கப்பட்ட உடனே சாதாரணமா இறங்கி வந்த அந்த அம்மா சொல்லுது, நீங்க எங்களை கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சீங்க, நடத்திட்டீங்க. உண்மைதான், அது உண்மைதான். நீங்க எங்க இருக்கணும், எங்க வீட்டில் வந்து தங்குங்க. பரிசுத்தவான்களை பராமரிக்கிற ஒரு வீடாக எந்த வீடு போயிட்டு தெரியுமா? லீதியாளுடைய வீடு போயிட்டு. பரிசுத்தவான்களுடைய வீடு, பரிசுத்தவான்களுடைய வீடு தேவனுடைய பிள்ளைகள் தங்குகிற ஒரு வீடாக இந்த அம்மா வீட்டை கர்த்தர் மாத்திட்டார். இந்த அம்மா பிசினஸ் உமன் தான், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த அம்மாவும் விசுவாசியா மாறிட்டாங்க. மாற்றப்பட்ட அம்மா சொல்றாங்க, நீங்க எங்க வீட்டில் வந்து தங்குங்க. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சகவினுடைய வீட்டுக்கு வந்தபோது, நான் உன் வீட்டில் தங்க போறேன்னு தான் சொன்னார். உடனே அவன் சொன்ன, ஆண்டவரே, நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் 100 என்ன செஞ்சிடறேன். ஏன்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இயேசு எங்க தங்க போறாரு? இயேசு யார் வீட்டில் தங்க போறார்? சகவினுடைய வீட்டில் தங்க போறார். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய தொழில் செய்கிற இடத்துல நம்ம பார்த்தா சொல்லணும், இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, இவர் ஒரு தேவனுடைய பிள்ளை. தோத்திரம், இது ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். நம்மளை பார்த்து அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறணும். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நீ வெளிப்படுத்தி காட்டு ஆண்டவருக்கு. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, நாங்கள் கலப்படமாய் நான் பேசல அப்படின்னு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்னா கலப்படமா பேசல, நான் நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை பேசுறேன். ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம செய்யலைன்னா நம்ம ஆண்டவருக்கு நற்கந்தமா இருக்க முடியாது. தோத்திரம். காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவருக்கு. காடானாலும் கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்திடுவேன். தோத்திரம். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் அனுபவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். போற இடங்களில் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். தோமா என்கிற மிஷனரி, தோமா என்கிற சீசன் நம்முடைய தேசத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஒரு சீகன் பால் என்கிறதான ஒரு மிஷனரி நம்முடைய தேசத்துக்கு வரல அப்படின்னா நம்முடைய கரத்தில் இது தமிழ் வேதாமம் கிடைத்திருக்குமா? சாதாரணமா இதெல்லாம் வரல. எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஆண்டவருக்கு வாசனையை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கிராமங்களில், பட்டணங்களில், நகரங்களில் இயேசுவுக்கு சாட்சியாய் நின்றதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றார், நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் யாரா இருக்கிறோம்? நற்கந்தமா இருக்கிறோம். நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற வீட்டோடு நமக்கு எவ்வளவு ஐக்கியம் இருக்கு, அல்லது எதிர் வீட்டோடு நமக்கு எவ்வளவு ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? அவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க, என்னன்னு நினைக்கிறாங்க? ஏன் இன்னைக்கு நம்ம பார்த்து தான் அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும், நம்ம பார்த்து தான் அவங்க ஆண்டவருக்குள்ள வரணும். நம்முடைய நிலைமை இன்னைக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறதா இல்லை. ஸ்தேவான் அன்னைக்கு கல்லெறிஞ்சாங்க. அவன் கல்லெறிந்து அவன் சாகும்போது முழங்கால நிற்கிறான். பரலோகத்தில் இயேசு பிதாவின் வலது வாசத்தில் எழுந்து நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. எழுந்து நின்று அவரை வரவேற்றார். இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வாழுகிற கொஞ்ச காலத்தில் இயேசுவுக்காக எதையாயிலும் செய்யுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் கடந்து போகும். இயேசுவுக்காக நீங்களும் நானும் எதை செய்கிறோமோ அது மட்டும் நிலைத்திருக்கும். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு முன்பதாக, இயேசுவை அறியாத மக்களுக்கு முன்பதாக
நாம் இயேசுவை அறிவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இங்கே வந்திருக்கிற ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் நான் வைக்கிறேன். இந்த அந்தமான் தீவில் நீங்கள் போயிட்டு வந்ததான அந்த கதம்தலா ஏரியா, அந்த ஏரியாவில் நிறைய பெங்காலிஸ் இருக்கிறாங்க. கதம்தலா, பாரட்டா, அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா பில்லி கிரவுண்ட் அப் டு டிக்லிபூர் வரையிலும் ஏராளமான பெங்காலிஸ் தான். அவங்க மத்தியில் ஊழியம் என்பது இல்லை. அவங்க மத்தியில் ஊழியர் உருவாகணும். அவங்க இயேசுவை அறியணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மொழியிலே சபை நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் திறந்த வாசல் அவங்க மத்தியில் தரணும். அதற்காக நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் சீக்கிரம் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. நாளை தினத்தில் கல்கட்டாவிலிருந்து 4 பாஸ்டர்ஸ் வரதா எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு டிக்லிபூர் வர போகணுன்னு பிரயாசப்பட்டேன். திடீர்னு இந்த நம்முடைய தேசத்தில் வந்த சூழ்நிலைகள்னால அவங்க டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் இன்னொரு முறை நாங்கள் வர்றோம். எனக்கு ஆசையெல்லாம் சீக்கிரமாக இந்த நார்த் மிடில் ஒரு பெங்காலி ஊழியத்தை ஆரம்பிக்கணும். அதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆயிலும் அவங்க இயேசுவை கண்டுகொள்ளணும், அவங்க இயேசு அறியணும். அவங்க இயேசு அறியாமல் யாரும், பிரதர் அருமையாக சொன்னார் இல்லை, 800 கோடி ஜனம், 300 கோடி தான் இயேசு அறிஞ்சிருக்கிறோம். ஏன் இயேசு வரல? 500 கோடி ஜனம் இன்னும் இயேசு அறியலை. அவங்க எல்லாம் அறிஞ்சா தான் இயேசு வருவார். அவங்கள ஒரு கூட்டம் இந்த கூட்டம். நம்முடைய தேசத்தில் இன்னும் இயேசு அறியாத ஏராளமான கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தாருக்கு இயேசுவை அறிவிக்க நாம் புறப்பட்டு சொல்லுவோமா? நாம் அவருக்கு நற்கந்தமாக இருப்போமா? பவுல் சொன்னது போல ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளும் கெட்டுப்போவர்களுக்குள்ளும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான நற்கந்தமாய் வாசனை வீசக்கூடியவர்களாய் நம்முடைய குடும்பத்தில், நம் செய்கிற தொழில் செய்கிற இடத்துல, அதுபோல் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, தோத்திரம், நாம் வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில் நம்ம ஆண்டவருக்கு நற்கந்தங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலவேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல இந்த கால வேளையில் ஆண்டவரே, எங்களை அப்படிப்பட்டதான கிருபைகளை நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தெய்வ கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாணிகளை திறந்து ஆண்டவரே, இந்த கால வேளையில் இயேசுவை அறியாத ஒரு பெருங்கூட்ட ஜனம் எங்கள் தீவில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த தீவு மக்களுக்காக ஆண்டவரே பாரப்பட்டு வந்திருக்கிறாங்களே, ஹைதராபாத்ல இருந்து பாரப்பட்டு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பாரம் அந்த தீவில் இருக்கிற எங்களுக்குள்ள உண்டாகணுமே, எங்களுக்குள்ள உண்டாகணும். எங்கள் பஸ்தியில் இன்னும் இயேசு அறியாமல் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் தெருவில் நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. என்னோட படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நான் தொழில் செய்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன ஆண்டவரே? வாசனை வீசுகிற மகனாக, உம்மை சொல்லுகிற மகனாக ஆண்டவரே என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. என்னை பயன்படுத்துங்க, நாங்கள் ஆண்டவருக்கு நற்கந்தமாக இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஒரு நல்ல அருமையான சாட்சியை கேட்டீங்க. இந்த அருமையான பிள்ளைகள் வந்தாங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினாங்க. இன்னைக்கு நம்ம இந்த தேசத்தில் இருக்க நமக்குள்ள அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர், அந்த பாரத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே.
குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை ஆண்டவருடைய கருத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே நாங்களும் இந்த எங்கள் மத்தியிலே வந்து இந்த நாளில் சாட்சி கொடுத்த இந்த பிள்ளைகளைப் போல ஆண்டவர் எங்களுக்கு பாரத்தை கொடுத்து நாங்களும் போய் நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளா, உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளா ஆண்டவரே எங்களை மாற்றுங்க, எங்களுடைய குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க என்று சொல்லி தேவ கரத்தில் நம்ம ஒரு விஷயமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை துவக்கம் முதல் இந்த நிமிஷம் வரை கர்த்தர்களுக்கு நல்லவரும் வல்லவருமாக இருந்து எங்களை வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையின் கரம் கொண்டிருந்து வழிநடத்தும். விசேஷமாய் ஹைதராபாத் பகுதியிலிருந்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்த அந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே அந்த கதம்தல்லா பகுதியில் நிம்புடல்லா பகுதியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு நீர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருப்பீராக. அவங்க எல்லாரும் சுகபத்திரமாய் ஆண்டவரே அவருடைய இல்லம் போய் சேருவரையிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு கூட இருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்கள் நாங்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்து அனுப்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் உள்ள பிள்ளைகளை பலப்படுத்தும். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் வருகை தாமதிக்குமானால், கர்த்தர்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தருவீரானால் மறுபடியும் நாங்கள் இந்த பூமியில ஒருவரோடு சந்திக்க கர்த்தர் பலன் தாரும். அப்படி இல்லை ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்குமானால் வருகையில் இந்த பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க கர்த்தர்களை பலன் தரும்படி நாங்கள் ஜெபித்து இந்த பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஆண்டவர் இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். நன்மை நாள் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.